கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பம்மம் பகுதியில் அணுகுசாலை விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணியை தமிழக அரசு தாமதப்படுத்தி வருவதால் வாகன ஓட்டிகள் வியாபாரிகள் சிரமமடைந்து வருகின்றனர். இது தொடர்பாக அந்த பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெரிய வர்த்தக நகரங்களில் இரண்டாவது பெரிய வர்த்தக நகரமான மார்த்தாண்டமானது தமிழக கேரள இணைக்கும் பகுதியாக இருக்கிறது. ஆகவே இந்த பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தடுக்க மத்திய அரசானது கடந்த 2015ஆம் ஆண்டு மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த பகுதியில் மேம்பாலமானது சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்டது. அந்த பாலமானது 2018-19ஆம் ஆண்டில் திறக்கப்பட்டது. தற்போது இங்கு அணுகு சாலை அமைப்பதில் மாநில அரசு நிலகம் கையகப்படுத்துவதில் ஏற்படும் தாமதம் காரணத்தால் இந்த பகுதி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பலவித இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். தற்போது இந்த பகுதியை சார்ந்த ஒரு வியாபாரி நம்மோடு இருக்கிறார். சார், இதனால எந்த அளவு பாதிப்புகளை சந்திக்கிறீங்க, என்ன பிரச்சனைகள் ஏற்படுது சார்? அதாவது மார்த்தாண்டா நார்வலுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய வணிக வளாகம் கேரளா மாநிலத்தை ஒட்டி அமைந்துள்ளது. அப்ப மார்த்தாண்டத்தில் கடும் போக்குவரத்து நெருக்கடி பல ஆண்டுகளாக இருந்தனால அதுக்கு தீர்வு காணுவதற்காக தான் மத்திய அரசாங்கத்தால் மேம்பாலம் கொண்டு வரப்பட்டது. மேம்பாலம் கொண்டு வரப்பட்டு மேம்பாலம் கனரக வாகன மேம்பாலத்தின் மேல் பகுதியிலும் பொது போக்குவரத்து வாகனங்கள் கீழ்ப்பகுதியில் செல்லும் நோக்கோடு கொண்டு வர ஒரு திட்டமிடல் இல்லாத காரணத்தால் அந்த பொது போக்குவரத்து வாகனங்கள் அணுகு சாலை வழியாக ஊருக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் வணிகர்கள் நாங்கள் ஒரு 7 ஆண்டுகளாக கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம். மார்த்தாண்டம் நகரம் என்பது ஒரு அடையாளம் சிதைக்கப்பட்டு விட்டது. இது போன்று வாகன ஓட்டி ஒருவர் தற்போது நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இதனால வாகன ஓட்டிகள் எந்த அளவு சிரமத்தை சந்திக்கிறீங்க? போக்குவரத்து நெரிசல் எப்போது மார்த்தாண்டத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று தெரியாது. அப்படி போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் போது அணுகு சாலை விரிவு இல்லாத காரணத்தால் பயங்கர போக்குவரத்து இடையூறுகள் உள்ளாக்கப்படுகிறது. அதற்கு வேண்டி மாவட்ட ஆட்சியாளரும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமாக விரிவாக்கத்திற்கு வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு பல மாதங்கள் ஆகியும் இன்னும் அதை சரியான முறையில் அதை செய்யாத காரணத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கும் மிக சிரமமாக இருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். மாநில அரசு உடனடியாக அணுகு சாலைக்கான நில கையகப்படுத்தும் பணியை துரிதப்படுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகள் மற்றும் வர்த்தகர்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதினுடன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அருள்குமார்.